வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வனமும் வானமும் பகுதியில் ஒரு வித்தியாசமான உயிரினத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது முட்டை போடும், ஆனால் பறவை இல்லை. உடம்புல விஷம் இருக்கும், ஆனால் பாம்பு இல்லை. இது தண்ணியிலேயே வாழும், ஆனால் மீன் இல்லை. என்னடா ஒரே புதிரா போடுறானேன்னு பார்க்குறீங்களா? சரி, நான் நேராக விஷயத்துக்கே வரேன். இன்னைக்கு பிளாட்டிபஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாத்து போலவே அலகுகள் இருக்கிறதால தமிழில் இதுக்கு வாத்தழகின்னு பேர் வச்சிருக்காங்க. வாங்க இன்னைக்கு இந்த அரிய உயிரினத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். கிழக்கு ஆஸ்திரேலியா மற்றும் டாஸ்மானியாவை மட்டுமே பூர்வீகமாக கொண்ட பிளாட்டிபஸ் ஒரு மேமல், அதாவது பாலூட்டி உயிரினம். இது ஒரு வழக்கமான பாலூட்டி இல்லைங்க, மோனோட்ரீம்னு அழைக்கப்படுற முட்டையிடும் பாலூட்டி வகையை சேர்ந்தது. இது இயற்கையோட வழக்கமான விதிகளை மீறி வாழ்ற ஒரு உயிரினம். ஒரு பாலூட்டி, ஊர்வன மற்றும் பறவைகளோட அம்சங்களோட இருக்கிற பிளாட்டிபஸ் உண்மையிலே தனித்துவமானதுங்க. அப்படி பிளாட்டிபஸை எது தனித்துவமா ஆக்குது? வாங்க ஒன்னொன்னா பார்ப்போம். முதல் பார்வையில இது ஏதோ நிறைய ரோமங்கள் இருக்கிற ஒரு வகையான வாத்துன்னு நினைப்பீங்க. இதுக்கு காரணம் வாத்து மாதிரியே இதுக்கு இருக்கிற அலகுகள் தான். இந்த அலகு வெறும் அழகான தோற்றத்துக்கு மட்டும் இல்லைங்க, இது எலக்ட்ரோசெப்டர்ஸ்னு சொல்லக்கூடிய மின் ஏற்பிகளால் நிரம்பின ஒரு கருவினே சொல்லலாம். தன்னோட இரையுடைய சின்ன சின்ன அசைவுகளை கூட துல்லியமாக ஒரு வகையான எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் மூலமாக கண்டறியுது. தெளிவில்லாத சேற்று நீரில் கூட துல்லியமாக வேட்டையாட இது உதவுது. தண்ணீரில் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்ட பிளாட்டிபஸ்க்கு வலை பின்னப்பட்ட கால்கள் ரொம்பவுமே உதவுது. அது மட்டும் இல்லைங்க, இயற்கையாகவே ஒரு வகையான தடியான வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் கொடுத்த மாதிரி உடலமைப்பு இருக்கு. இதனால குளிர்ந்த நீரில் கூட சுலபமாக இவ வாழுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.